வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை கடுமையாக மிரட்டியதாக விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்டார். ஆனா இப்படியா கைது செய்வீங்க, இது சட்டத்தின் ஆட்சியா அப்படின்னு ஸ்டாலின் கேட்கிறார். அப்படியே திமுகவை ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க வச்சுட்டாரு முதலமைச்சர் விஜய். அது எப்படி தெரியுமா? இந்த மாதிரி கைது செய்யறது மூலமாக இல்ல, அவங்க என்ன மாதிரி நடந்துகிட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா திமுக காரங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அதன் மூலமா அவங்களுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத மக்கள் முன்னால காட்டுறதுதான் திரு விஜயுடைய முக்கியமான திட்டம். என்னென்ன பேசினாருங்க விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்ட் என்னென்ன பேசினாரு? நீங்க எல்லா ஊடகங்கள்லையும் இருக்கு, எல்லா அச்சு ஊடகங்கள்லையும் இருக்கு. கடுமையான வார்த்தைகள் திரும்ப கூட சொல்ல விரும்பல. ஒருமையில பேசினாரு, நீ நான் பேசினாரு. சட்டப்பேரவை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னாரு. கதவை மூடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் ஒருமையில பேசுறாரு, நான் மரியாதையா சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன செய்வார் அப்படிங்கறது எல்லாம் பேசினார். மிரட்டல் தோனிங்க. அதெல்லாம் பத்திரிகைகளே இது பதிவாயிருக்கு, நாங்க சொல்ல விரும்பல. அதற்கு தாவேக்காரர் கூட பெருசா பேசல. அதுக்கு வன்னியரசு ஒரு பதில் கொடுத்தாரு. எலும்பு எல்லார்ட்டையும் இருக்கு அப்படின்னு பேசினார். அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு, மிரட்டல் தொனியில பேசினாரு. அதன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்டார். இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். மக்கள் உண்மையாவே யாருக்கு யார் எதிரி அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும். யார் கையில அதிகாரம் இருக்கு, அது யார் எப்படி பயன்படுத்துறாங்க. திரு விஜய் கையில காவல்துறை இருக்குங்க, அது எப்படி பயன்படுத்துறாருங்கிறது மக்களுக்கு தெரியும். முக்கியமாக பத்திரிகையாளர்களை கையாளுவதில் மிக கவனமாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர் மொக்தார், அதுக்கப்புறம் திருச்சி சூர்யா, இவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணி தனக்கு அவதூறு எழுப்பும் வகையில் இவர்கள் பேசியதாக புகார் சொன்னதன் மூலமாக. நல்லா பாருங்க, இன்னொரு கட்சிக்காரங்க இன்னொரு பத்திரிகையாளர் மேல சொல்றது மூலமா கைது செஞ்சாங்க. இதன் மூலம் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கோ தனக்கு எதிராகவோ சொல்றாங்களா அப்படிங்கறத செய்யல. அதில் யார் முதல்ல வந்தாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன். அவரு தான் கடுமையா பேசினாரு, கைது செய்யப்பட்டாரு. உடனே ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக அவர் சொன்னதெல்லாம் சரியாகல. அவர் அதுக்கு பிறகு கூட பேசியிருந்தார், ஆனா நடவடிக்கை எடுக்கல. ஏங்க இப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேட்டாங்க. அதே மாதிரி எந்த மாதிரியாக எல்லாரையும், முக்கியமாக காவல்துறையில் கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுல திரு விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காருங்க. கவனிக்க வேண்டிய விஷயம். முக்கியமா இப்ப பாருங்க, என்கவுண்டர்லாம் குறைஞ்சிருக்கு, நல்லா கவனிக்கணும். யாராவது காவல்துறை தாக்குதல் நடத்துறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க அப்படின்னா காலை சுட்டு பிடிச்சு வச்சிடறாங்க. இதெல்லாம் அரசியல், முக்கியமாக காவல்துறை மனநிலை மாறிட்டு இருக்குங்கிறதுக்கான உதாரணமா இருக்குங்க. அப்புறம் தாவேக்கா எம்எல்ஏக்களை கவர்ந்து எடுக்கின்ற விவகாரம், வாங்க வேண்டும் என்று செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 15-18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் விசாரணையில் நிறைய பேர் இருக்காங்க. சில கோடி ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இதுல கருத்து கணிப்பாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு. இவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரருக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களையும் காவல்துறை தேடி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்து விட்டது. இதுல ஒரு மூத்த பத்திரிகையாளரும் இன்வால்வ் அப்படிங்கிறதுல தகவல் இருந்து அவர் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. ஆனா வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் மேல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கைது வரைக்கும் போயிருவாங்க. ஆனா அதை செய்யல பாருங்க. ஏன்னா பத்திரிகையாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, எடுத்தா தவறான பெயர் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதுல ஆட்சியாளர்கள் கவனமா இருக்காங்க, திரு விஜய் கவனமா இருக்காரு. ஆனா இந்த பத்திரிகையாளர்கள் மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு இருக்கா? ஒருவேளை அவர்கள் கைது செய்யப்பட்டால் மக்கள் கிளர்ந்து எழுவாங்களா? அப்படிலாம் இல்லை. ஆனால் மக்கள் பத்திரிகையாளர்களை மதிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது அத்துமீறி நடந்து கொண்டாலோ மக்களுடைய மனநிலை மாறும். இதெல்லாம் கணிச்சு செய்யறாங்க. இதே மாதிரிதான் தனக்கு எதிராக கூறப்பட்ட புகார்கள், திரு விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கின்ற வகையில் ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, திமுக எம்எல்ஏ பேசுறாரு அப்படிங்கும்போது அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லைங்க. ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அவரை காவல்துறை கைது செஞ்சிருக்கு, அவருக்கு ஜாமீன் கிடைக்கலாம், அவருடைய வழக்கை அவர் எதிர்கொள்வார். ஆனா இதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தானின் ஆட்சியா? அவதூறு பரப்பப்படும் போதெல்லாம் எதுவும் செய்யவில்லை. அவர் சொல்றது, திரு ஸ்டாலின் சொல்றது, ஒரு அமைச்சர் ஒரு மைதானத்துல மாத்திரை அரைத்தார், கைது செய்தீர்களா? இது சொல்றார். அப்புறம் தாவேக்காவிற்கு எதிராகவே பல புகார்கள் இருக்கின்றன, பாலியல் புகார்கள் இருக்கின்றன, அதற்கு வேகமாக அரசு நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு கேட்கிறார். இதனால அரசுக்கு எதிராக பேசினாலே நடவடிக்கையா
அப்படின்னு கொந்தளிச்சிருக்கிறார். யாரு? திரு ஸ்டாலின். யாருங்க அரசுக்கு அவர் சொல்லதான் சரிங்க. ஒருவேளை அமைச்சர் தவறாக நடந்து கொண்டிருந்தால் அது சரியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்களும் பதிவு பண்றோம். அது யாராக இருந்தாலும் பாலியல் மீறல்களில் ஈடுபட்டால் எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். சமீபத்தில் நடந்த ஆட்சியாளர்கள், காவல்துறை தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் திரு விஜய் என்ன சொல்லியிருந்தாரு? யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க, யாரா இருந்தாலும், அது எந்த கட்சிக்காரங்க, சொந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னார்ல, அது வெளியே வந்தது இல்ல. அதனால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கூடாது. எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கை இருந்தாலும் அவர்கள் காவல் வளையத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது சரி. ஆனால் திரு ஸ்டாலின் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போது திரு விஜய்க்கு எதிராக மிரட்டல் துணியில் மிரட்டலே விடுத்து பேசினார் இல்லையா, விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அவருக்கு ஆதரவாக திரு ஸ்டாலின் வர்றாருல, நிறைய திமுக காரங்க வர்றாங்க, அவரை சந்திக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் போறாங்க, அவங்கள அனுமதி மறுக்கப்படுது, அவங்க சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நடந்ததுங்க. இது மாதிரி நடக்கும்போது மக்கள் மனநிலை என்ன ஆகும்? மக்கள் மனநிலை யாராக இருந்தாலும், எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாருமே மிரட்டல் விடுக்க கூடாதுங்க. அவரு முதல்வரோ இல்லது எதிர்கட்சி தலைவரோ யாராக இருந்தாலும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது ஏற்கத்தக்கதல்ல, சட்டவிரோதம் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இதை திமுக காரங்க உணரல. இவங்க உணராம இருக்காங்க இல்லையா, அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துவது மட்டுமே முதலமைச்சர் விஜயுடைய திட்டம். அதுல ஒவ்வொரு தடையும் அவர் சக்சஸ் ஆகுறாருங்க, வெற்றி அடைகிறார். இப்ப திமுக காரங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. மக்கள்கிட்ட இருக்குல்ல, பொய்யாயிரம் வழக்கு போடலையே, அவர் என்ன பேசினாரு, எம்எல்ஏ என்ன பேசினாரு, அது எல்லாமே காணொலிகளா இருக்கு, வீடியோவா இருக்கு, ரீல்ஸா இருக்கு, நீங்களும் பார்க்கலாம். அது ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. திமுக ஆதரவாளர்கள் கூட ஏத்துக்கவே மாட்டாங்க. நடுநிலையாளர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஆதரவாக பேசுகிறார், முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவாக பேசுகிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு இருந்ததுன்னா மக்கள் இன்னும் கூட திமுக விலகி போயிருவாங்க. இது ஒரு நிதர்சனங்க. இத பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் உணர்றதில்ல. திமுக காரங்க இப்ப எப்படி இதை அணுகிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுறாங்கிறதுக்கு உளவியல் இருக்குங்க. ஏன் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினாரு? பேசி என்ன ஆக போகுது? உடனே ஆட்சிக்கு வந்துட போறாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்துட போகுதா? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்லாம் பேசுறதும் என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்குங்க, பெரிய பிரஷர் இருக்கு. இப்போ எதற்காக மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அப்படி பேசணும்? அப்படி பேசினா திமுக தலைமை குளிர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறார். அவருக்கே தெரியும் உடனே ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. மிரட்டி பார்க்கலாம். ஒரு போக்கஸ்ல இருக்காருல்ல, இப்போ அவர் தானே இப்போ ஒரு பேசுவதற்கான மைய பொருளா இருக்காரு. தொடர்ந்து ஊடகங்களை பேசுற மாதிரி பேசுபொருள் ஆகிவிட்டார். இது அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். அவர் எந்த அளவுக்கு தலைமைக்கு விசுவாசமா இருக்காரு அப்படிங்கிறது காண்பிப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான். ஆனால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்கள் இதற்கு தயாராக இல்லை. இது திமுக காரங்களுக்கு தெரியல. இது முதலமைச்சர் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.